மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். அதாவது லாஸ்ட் கிளாஸில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலன்சி பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவல்யூஷன் ஆஃப் த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இப்போ என்ன அப்படின்னா 1803 டால்டன் அட்டாமிக் தியரி பற்றி சொன்னார். நெக்ஸ்ட்டு ஜே தாம்சன் 1904 அட்டாமிக் தியரி பற்றி சொன்னார். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் 1911 என்ன பண்ணார் அப்படின்னா நியூக்ளியஸை பேஸ் பண்ணி அட்டாமிக் தியரி பற்றி சொன்னார். நெக்ஸ்ட்டு போர் என்ன பண்ணார் அப்படின்னா எனர்ஜி லெவலை பேஸ் பண்ணி 1913 அட்டாமிக் தியரி பற்றி சொன்னார். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்காடிஞ்சர், அதாவது 1926 எலக்ட்ரான் க்ளவுட் மாடலை பேஸ் பண்ணி ஸ்காடிஞ்சர் அதாவது அட்டாமிக் தியரி பற்றி சொன்னாங்க. இப்போ என்ன அப்படின்னா 1803 டால்டன் அட்டாமிக் தியரி பற்றி சொன்னார். ஜே தாம்சன் 1904 அட்டாமிக் தியரி பற்றி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியஸை பேஸ் பண்ணி 1911 அட்டாமிக் தியரி பற்றி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா எனர்ஜி லெவலை பேஸ் பண்ணி 1913 போர் அட்டாமிக் தியரி பற்றி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா 1926 எலக்ட்ரான் க்ளவுடு, அதாவது எலக்ட்ரான் க்ளவுடு மாடலை பேஸ் பண்ணி ஸ்காடிஞ்சர் அதாவது அட்டாமிக் தியரி பற்றி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா Hindu philosophers discuss atoms as ultimate pieces of the elements earth, air, fire and water. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ எர்த்து, ஏர், ஃபயர், வாட்டர் இதோட பீசஸ் தான் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிந்து ஃபிலாசபர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டம்ஸ் ஆர் ரவுண்டு அண்ட் டிஃபர் இன் ப்ராப்பர்ட்டிஸ் சச்சஸ் கலர், ஃப்ளேவர் அண்டு ஓடர். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஆட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கலர், ஃப்ளேவர், ஓடரோட ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் ஆட்டம். இப்போ ஆட்டமோட ஷேப் ரவுண்டு ஷேப்பு. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா J Thomson proposes the Blum budding model of the atom, picturing negatively charged electrons rotating in concentric rings within the sphere of positive electricity. இப்போ என்னென்னா இதுதான் ஜே தாம்சனோட அட்டாமிக் மாடல், அதாவது ஆட்டம் மாடல். இப்போ என்னென்னா இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பாசிட்டிவ் சார்ஜு. நெக்ஸ்ட்டு இந்த ரெட் கலர் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நெகட்டிவ் சார்ஜு. நெக்ஸ்ட்டு என்னென்னா மாடர்ன் ஆட்டம். இப்போ மாடர்ன் ஆட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த எல்லோ கலர் ரவுண்டு தான் எலக்ட்ரான். நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த இன்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ என்னென்னா ரெட் கலரில் இருக்கிறது புரோட்டான் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா பிளாக் கலரில் இருக்கிறது நியூட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நியூக்ளியஸில் புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஆட்டமில் இப்போ எர்த்து, ஏர், ஃபயர், வாட்டர் இதோட பீசஸ் தான் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிந்து ஃபிலாசபர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா ஆட்டம் ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலர், ஃப்ளேவர், ஓடர்லேருந்து டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதாவது இந்த கலர், ஓடர், ஃப்ளேவர் ப்ராப்பர்ட்டியிலிருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் ஆட்டம். நெக்ஸ்ட்டு ஜே தாம்சன் அட்டாமிக் மாடல், அதாவது ஆட்டம் மாடலில் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜு, ரெட் கலரில் இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜு. நெக்ஸ்ட்டு மாடர்ன் அட்டாமிக் தியரி பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் எலக்ட்ரான். இப்போ என்னென்னா இதில் நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸில் புரோட்டான், நியூட்ரான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ எலிமெண்ட்ஸோடைய நேமு, அதோட சிம்பிள்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜனோட சிம்பிள் H, அட்டாமிக் நம்பர் 1, அட்டாமிக் மாஸ் 1, புரோட்டான்ஸ் 1, நியூட்ரான்ஸ் 0, எலக்ட்ரான்ஸ் 1. நெக்ஸ்ட்டு ஹீலியம் சிம்பிள் He, அட்டாமிக் நம்பர் 2, அட்டாமிக் மாஸ் 4, புரோட்டான்ஸ் 2, நியூட்ரான்ஸ் 2, எலக்ட்ரான்ஸ் 2. நெக்ஸ்ட்டு லிதியம் சிம்பிள் Li, அட்டாமிக் நம்பர் 3, அட்டாமிக் மாஸ் 7, புரோட்டான்ஸ் 3, நியூட்ரான்ஸ் 4, எலக்ட்ரான்ஸ் 3. நெக்ஸ்ட்டு பெர்லியம் simple Be, atomic number 4, atomic mass 9, protons 4, neutrons 5, electrons 4. Next boron symbol B, atomic number 5, atomic mass 11, protons 5, neutrons 6, electrons 5. Next என்னன்னா கார்பன் symbol C, atomic number 6, atomic mass 12, protons 6,
neutron 6, electron 6. Next, nitrogen symbol N, atomic number 7, atomic mass 14, proton 7, neutron 7, electron 7. Next, oxygen symbol O, atomic number 8, atomic mass 16, protons 8, neutrons 8, electrons 8. Next, fluorine symbol F, atomic number 9, atomic mass 19, protons 9, neutrons 10, electrons 9. Next, neon symbol Ne, atomic number 10, atomic mass 20, protons 10, neutrons 10, electrons 10. Next, sodium symbol Na, atomic number 11, atomic mass 23, protons 11, neutrons 12, electrons 11. Next, magnesium symbol Mg, atomic number 12, atomic mass 24, protons 12, neutrons 12, electrons 12. Next, aluminium symbol Al, atomic number 13, atomic mass 27, protons 13, neutrons 14, electrons 13. Next, silicon, atomic number 14, atomic mass 28, protons 14, neutrons 14, electrons 14. Next, phosphorus symbol P, atomic number 15, atomic mass 31, protons 15, neutrons 16, electrons 15. Next, sulfur symbol S, atomic number 16, atomic mass 32, protons 16, neutrons 16, electrons 16. Next, chlorine symbol Cl, atomic number 17, atomic mass 35, protons 17, neutrons 18, electrons 17. Next, argon symbol Ar, atomic number 18, atomic mass 39, protons 19, neutrons 20, electrons 19. Next, potassium K, atomic number 19, atomic mass 39, protons 19, neutrons 20, electrons 19. Next, calcium symbol Ca. Next, atomic number 20. இங்கே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ அட்டாமிக் நம்பர் தான் 20. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அட்டாமிக் மாஸ் வந்து 40, புரோட்டான்ஸ் 20, நியூட்ரான்ஸ் 20, எலக்ட்ரான்ஸ் 20. ஓகேங்களா? இப்போ வந்து டுடே ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு. இப்போ டுடே ஹோம்ஒர்க்கு டிஃபைன் வேலன்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணணும். இதுதான் வந்து ஹோம்ஒர்க்கு. வேலன்சி இஸ் த கம்பைனிங் ப்ராப்பர்ட்டி, அதாவது என்னென்னா வேலன்சி இஸ் த கம்பைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆட்டம். இட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மெனி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இட் கேன் கம்பைன் வித். அதாவது என்னென்னா வேலன்சினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆட்டமோட கம்பைனிங் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து என்னென்னா ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து எவ்வளோ கம்பைன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வேலன்சி. இப்போ வந்து என்னென்னா டிஃபைன் வேலன்சினா என்ன அப்படின்னா, வேலன்சி இஸ் த கம்பைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆட்டம். இட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மெனி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இட் கேன் கம்பைன் வித். இந்த ஒரு கொஷினையும் இந்த லெசன் 4ல் இருக்கிற கொஷின் ஆன்சர் 1ஐயும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.